ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரீஸான தட் டைம் ஐ காட் ரீஇன்கார்னேட்டட் ஆஸ் ஸ்லைம் சீசன் 1 எபிசோட் 16 தான் இன்றைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்படின்னா தான் நான் கொஞ்சம் சியர்ஃபுல்லாக வீடியோஸ் போட முடியும். சரி, ஓகே, வளவலன்னு பேசிகிட்டு இருக்காமல் இன்றைக்குள்ள கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தட் டைம் ஐ காட் ரீஇன்கார்னேட்டட் ஆஸ் ஸ்லைம் சீசன் 1 எபிசோட் 16. அந்த கிங் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுட்டு இங்கேருந்து கிளம்புறான். அதுக்கப்புறம் பார்த்தா 2வது நாள் இங்கே வந்து நிற்கிறான். உனக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்க மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடியை தூக்கி போடுதான். என்னடா இது அப்படின்னு கேட்டால், இதே எங்கள் நாட்டு மினிஸ்டர் வெஸ்டா தான். இவனுக்கு அங்கே வேலை இல்லை, ஸோ இங்கே நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவோம். அந்த பிளாக் ஸ்மித் அப்போ நம்ம நாடுக்கு அப்படின்னு கேட்கவும், என்ன இருந்தாலும் நம்ம 2 நாடும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம், ஸோ என்னோட திறமையான இந்த வெஸ்டா இங்கே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, வெஸ்டா நீ இவங்களுக்கு கீழே வேலை பாரு அப்படின்னு சொல்லுவோம். கண்டிப்பாக இந்த தடவை உங்களை ஏமாற்ற மாட்டேன் மைக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன நீங்கள் மன்னிச்சிருங்க, நீங்கள் சொன்னீங்கன்னா நான் இங்கே வேலை பார்க்கேன் அப்படிங்கவும் அந்த பிளாக் ஸ்மித் அவனுக்காக கெஞ்சுறான். சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நீ வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்லைம் சொல்கிறான். இந்த கிங் அங்கேருந்து கிளம்பவும் பார்த்தா நம்ம காபீரோ அந்த இடத்துல நின்றுட்டு இருக்கான். நீ எங்கடா இங்கே வந்திருக்க அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்லைம் கேட்கவும், நான் என்னோட சேவைகளை உங்களுக்கு கொடுக்கலான்னு வந்தேன் அப்படின்னு வீர மாதிரி பேசிகிட்டு இருக்கோம். டே அப்படின்னு அந்த சியான் கத்தியை தூக்குறா. சரி சரி, நான் உண்மையை சொல்லியிருந்தேன், நான் உங்களுக்கு கீழே சேவை செய்யலான்னு வந்த மயிலாடு அப்படின்னு அவன் சொல்கிறான். பார்த்தா அவனோட தங்கச்சியும் அந்த இடத்துக்கு வந்திருக்கா. எங்கள் அப்பா தான் உங்களுக்கு கீழே வேலை பார்க்க சொல்லி அனுப்பி வச்சார் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ எனக்காக நீ வரலையா அப்படின்னு காபீரோ அதிர்ச்சி ஆகிறான். சரி, ஓகே, உங்கள் எல்லாரையுமே நான் வேலைக்கு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு நம்ம ஸ்லைம் சொல்லிட்டு அந்த லிசர்ட்மெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பேர் கொடுத்துக்கிட்டு இருக்கான். அந்த லிசர்ட்ஸ்க்கு பேர் கொடுத்துட்ருக்கவும் பார்த்தா நம்ம காபீரோவும் எனக்கும் பேர் வேணும் அப்படிங்கிற மாதிரி வந்து நிற்கான். உனக்கு தான் ஆல்ரெடி காபீரோ அப்படிங்கிற பேர் இருக்குல்ல, உன்னோட பேர் காபீரோ அப்படின்னு நம்ம ஸ்லைம் சொல்லவுமே பார்த்தா அவனுக்கு புதுசாக பேர் வச்ச மாதிரி ஜொலிக்குது. நம்ம ஸ்லைம் ரொம்ப ஆச்சரியப்படுதான். ஆல்ரெடி பேரையே என்னால் திருப்பி எழுத முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த லிசர்ட்ஸ்மெண்ட் எல்லாத்துக்குமே வந்து புது பேர் வைக்கிறான். இங்கே நம்ம சோவே அவங்கள வச்சு நான் என்ன வேணா பண்ணலாமா அப்படிங்கவும் ஆமாம் அப்படின்னு சொல்கிறான். பார்த்தா அந்த லிசர்ட் ஸ்கேல் எல்லாருமே கொஞ்சம் மனுஷங்க மாதிரி மாறி இருக்காங்க. அது போக அவங்களுக்கு பறக்கிற பவரும் இருக்குது. பட் நம்ம காபீரோ மட்டும் அப்படியே தான் இருக்கான். அண்ட் அவனுக்கும் பறக்கிற பவர் வந்திருக்கு. அவன் வந்து ஒரு மூலிகை செடியை வளர்க்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா சாதாரண ஒரு புல்லை வளர்த்து வச்சிருக்கான். இதை பார்த்து நம்ம ஸ்லைம் டென்ஷனாக அடிக்கவும், நெக்ஸ்ட் டைம் இதேமாதிரி தப்பு நடக்காமல் பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். நம்ம வெஸ்டாக்கும் அதே இடத்துலேயே வந்து ஒரு சயின்ஸ் லேப் கட்டி கொடுத்துருக்காங்க. அவன் வந்து ஹீலிங் போஷனை 100% கரெக்டாக ரெடி பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஸ்லைம் அந்த ஆர்க் டிசாஸ்டரை தோக்கடிச்சதை டீமன் லார்ட்ஸ் எல்லாரும் ஒன்றா உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. அதில் ஒரு டீமன் லார்ட் வந்து நான் போயிட்டு அவனை பார்த்துட்டு வரேன், அவன் கூட போய் விளாண்டுட்டு வரணும், பட் ஆனால் நீங்கள் யாரும் என் விஷயத்தில் தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து சரி ஓகே நான் போயிட்டு வரேன், யாரும் தலையிடக்கூடாது அப்படின்னு கிளம்புறா. நம்ம ரீமரு ஸ்லைம் இந்த இடத்துக்கு ஏதோ ஒரு பெரிய மேஜிக் பவர் வருது அப்படிங்கிறத சென்ஸ் பண்ணி அதை வர இடத்துக்கு கரெக்டாக போய் நிற்கான். பார்த்தா அந்த இடத்துக்கு அந்த டீமன் லார்ட் வந்து நிற்கிறா. அந்த டீமன் லார்ட் அந்த இடத்துல வந்து விழுந்த இடத்துல பெரிய பள்ளமாக ஆகுது. ஹாய், என்னோட பேர் டீமன் லார்ட் மலிம் நோவா, நீ தான் அந்த இடத்துலேயே பெரிய ஸ்ட்ராங்கான மான்ஸ்டர் அப்படின்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு நம்ம ஸ்லைமை பார்த்து சொல்கிறா. இவளை கண்டிப்பாக என்னால் தோக்கடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்லைம் அவள் ஆறாவை பார்த்து சொல்கிறான். பார்த்தா அவள் என்னடான்னா நம்ம ஸ்லைமை வச்சு விளாண்டுக்கிட்டு இருக்கா. நீங்கள் நினைக்கிற அளவுக்கு நான் ஸ்ட்ராங் இல்லை அப்படின்னு நம்ம ஸ்லைம் சொல்லவும், நீ என்னை ஏமாற்ற முடியாது, ஏன்னா என்னோட மேஜிக் ஐஸை வச்சு உனக்கு எவ்வளோ மேஜிக்குங்கிறத நான் ஈஸியாக பார்க்க முடியும் அப்படின்னு அவள் சொல்லவுமே நம்ம ஸ்லைம் வந்துட்டு இவள் எதுக்காக இங்கே வந்திருக்கான்னு தெரியல, பட் ஆனால் இவளை கண்டிப்பாக நம்மளால் ஜெயிக்க முடியாது, இவள் பவரை பார்த்தாலே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருக்கான். அந்த பால் வழியாக பார்க்கும்போது உனக்கு முடியெல்லாம் இருந்தது, நீ வேறு மாதிரி இருந்தியா அப்படின்னு கேட்கும். இந்த மாதிரி தானே அப்படின்னு கேட்கான். அப்போ நீ தானே நீ தானே அந்த ஆர்க்லாட தோக்கடிச்சது அப்படின்னு கேட்கும். ஆமாம் அப்படின்னு சொல்கிறான். நீ என்ன கெல்மியூருக்காக எதுவும் பழிவாங்க வந்தியா அப்படின்னு நம்ம ரீமரு கேட்கவும், இல்லை சும்மா ஒரு ஹாய் சொல்லிட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு அவள் சொல்லவும், அவ்வளோதானா அப்படின்னு நம்ம ஸ்லைம் யோசிச்சுட்டு இருக்கிறதுக்குள்ளேயே பார்த்தா நம்ம ஷியான் வந்து அவளை அட்டாக் பண்ணுறா. ராங்கா நம்ம ஸ்லைமை தூக்கிட்டு ஓடிட்டு இருக்கான். பரவாயில்ல, இந்த விளாட்டும் நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவள் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருதா. இப்போ அவங்க மொத்த பவரையும் காட்டி அவளை அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஆனால் அவளுக்கு அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. இந்த விளையாட்டும் நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீமன் லார்ட் மறுபடியும் லைட்டாக கத்த தான் செய்கிறா. அதுக்கே அந்த இடம் ரொம்பவே நாசமாயிடுது. இவங்க எல்லாரும் அடிபட்டு கீழே விழுந்துருந்தாங்க. நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, இந்தாங்க ஹீலிங் போர்ஷன், இதுக்கு மேலே நான் பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரீமரை சொல்லவுமே, அப்போ இது இன்னும் முடியலையா, சரி நானும் ரெடி தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீமன் லார்ட் மலியும் சொல்கிறா. நீ தோற்று போயிட்டேன்னா இதுக்கப்புறம் எனக்கு கீழே அடிமையாக வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீமன் லார்ட் மலியும் சொல்லவும், சரி ஓகே அப்படின்னு நம்ம ஸ்லைம் சொல்கிறான். அவனோட கம்ப்யூட்டர் அவளோட ஆரா ரொம்பவே பெருசு, உங்களோட அவள் 10 மடங்கு ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லவும், சரி நான் பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்லைம் சண்டைக்கு ரெடி ஆகுறான். பார்த்தா அவள் வாய்க்குள்ளே ஓடி போய் ஒன்று திணிக்கிறான். உடனே அந்த நிற்கா அவள் அதிர்ச்சி ஆகிட்டு, இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கா. ஆக்சுவலி அவன் வச்சிருக்கிறது தேன் தான், உனக்கு இது வேணும்னா தோற்று போயிட்டேன்னு ஒத்துக்கோ அப்படின்னு அவன் சொல்லவும், அவளுக்கு அதை சாப்பிடணும்னு ஆசையாக இருக்குது. இல்லை, ஒரு டீமன் லார்ட் தோக்கக்கூடாது அப்படிங்கவும் அவன் இது கொஞ்சம் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். சரி ஓகே, நம்ம வேணால் இதை ட்ரான்னு வச்சுக்கிடலாம் அப்படின்னு சொல்கிறா. நம்ம ரீமரு இது பத்தாது அப்படிங்கவும், சரி ஓகே இனிமேல் உங்கள் ஆளுங்களை அட்டாக் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே இதை தானே எதிர்பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த தேன் பாட்டில் அவகிட்ட கொடுக்குறான். என்னதான் அவள் ஸ்ட்ராங்கான டீமன் லார்டாக இருந்தாலும் ஒரு குழந்தை மாதிரி தான் பிஹேவ் பண்ணிகிட்டு இருக்கா. அந்த டீமன் லார்ட் மலியும் நம்ம ஸ்லைமை பார்த்து உனக்கு டீமன் லார்ட் ஆகணுங்கிற ஆசை இல்லையா அப்படின்னு கேட்கும். டீமன் லார்டானா என்ன ஆகும் அப்படின்னு கேட்கும். நீ ரொம்பவே ஸ்ட்ராங் ஆகுவ, உன்னைய நிறைய பேர் ஃபைட்டுக்கு கூப்பிடுவாங்க, ஆசமாக இருக்கும் அப்படின்னு அவள் சொல்கிறா. உடனே அந்த நீங்கள் நம்ம ஸ்லைம் அவளை பார்த்துட்டு அதெல்லாம் ஆசமான விஷயமா, அதெல்லாம் போர் அடிக்கும் அப்படின்னு அவள் சொல்லவுமே,
அப்படின்னா நீ ஏதோ ஜாலியான ஒரு விஷயத்த பண்ணுற, என்னையும் உன் கூட கூட்டிகிட்டு போ, அந்த ஜாலியான விஷயங்களெல்லாம் காட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்லைமை பிடிச்சி இருக்கிறா. சரி நான் அப்படி கூட்டிகிட்டு போனோம்னா நீ என்ன மிஸ்டர் ரீமரோன்னு கூப்பிடு அப்படின்னு சொல்லவும், அப்படின்னா நீ என்னை லேடி மலிம்னு கூப்பிடு அப்படிங்க. உடனே சரி 2 பேருக்குமே வேணாம், நீ என்னை ரீமரோன்னு கூப்பிடு, நான் உன்னை மலிம்னு கூப்பிடுதான் அப்படிங்கும். பட் ஆனால் என் கூட இருக்கிற க்ளோஸ் ஃப்ரெண்டான டீமன் லார்ட் தான் அப்படி கூப்பிடுவாங்க. சரி ஓகே நீ கூப்பிடு, ஆனால் மற்ற யாரும் கூப்பிடக்கூடாது அப்படின்னு அவள் சொல்கிறா. நீ ஒழுங்கா நடந்துக்கணும் ஓகேவா அப்படின்னு நம்ம ரீமரு கேட்கவும் அவ்வளோ ஓகே அப்படின்னு சொல்கிறா. அதுக்குள்ளே பார்த்தா நம்ம காபீர் வந்துட்டு யார் இந்த பொடி பொண்ணு அப்படின்னு கேட்கவும் அவன் மூஞ்சிலே ஒரு பஞ்ச் விட்டு ரீமரு சொன்னதுனால தான் நான் ஒழுங்காக நடந்துக்கிட்டேன், இல்லைன்னா நீ அவ்வளோதான் அப்படின்னு அவள் சொல்கிறா. உடனே நம்ம காபீரோ யார் இந்த பொடி சாரி பெருசாக இருக்கிற பொண்ணு அப்படின்னு கேட்குறான். இதுதான் டீமன் லார்ட் மலிம் அப்படின்னு அவன் சொல்கிறான். உடனே நான் நீ ஒழுங்காக தானே நடந்துக்கிட்ட சொன்னேன் அப்படிங்கும், நானும் ஒழுங்காக தானே நடந்துக்கிட்டேன் அப்படின்னு அந்த டீமன் லார்ட் சொல்கிறா. இப்போ நம்ம ரீமரோ அவளை ஊருக்கே இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கவும், ஏங்கப்பா நம்ம ஊருக்கு ஒரு டீமன் லார்டே வந்திருக்காங்களா, லார்ட் ரீமர் உங்களை நினச்சா பெருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாரும் பாராட்டுறாங்க. அந்த மலிம் நான் இனிமேல் இங்கே தான் தங்க போகிறேன் அப்படின்னு சொல்லவும் வில்லேஜ் மக்கள் எல்லாரும் கொண்டாடுறாங்க. பரவாயில்ல இவ கொஞ்சம் பாப்புலராக தான் இருக்கா அப்படின்னு நம்ம ஸ்லைம் மனசுக்குள்ளே நினைக்கி நானும் இந்த ரீமருவும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லவுமே நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் இல்லைப்பா அப்படிங்கும். ஆமாம் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இல்லை, ஏன்னா நாங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லவும் அவள் அழுதுகிட்டே நம்ம பெஸ்டி தானேன்னு கேட்கும். ஆமாம் நாங்கள் பெஸ்டி ஃபார் ரெஸ்டி அப்படின்னு நம்ம ஸ்லைம் சொல்கிறான். வில்லேஜ் மக்கள் எல்லாருமே கொண்டாடுறாங்க. இவளுமே ரொம்ப ஹாப்பி ஆகுறா. ஜப்பான்லலாம் ஹாட் ஸ்ப்ரிங் அப்படிங்கிற ஒன்று உண்டு. அங்கே தண்ணி எப்போவுமே சூடாக இருக்கும், குளிக்க நல்லாயிருக்கும். அதில் இவங்க எல்லோரும் குளிச்சிட்ருக்காங்க. நம்ம ஸ்லைமுக்கு ஜெண்டர் கிடையாது அப்படிங்கிறதுனால அந்த பொண்ணுங்க கூடவே சேர்ந்து குளிச்சிட்ருக்கோம். இப்போ வெளியே வந்தது காஃபி குடிச்சா நல்லாயிருக்கும், பட் ஆனால் அந்த இடத்துல காஃபி பவுடர் மேக் பண்ணுறது தான் கஷ்டம் அப்படின்னு யோசிச்சுட்ருக்கவும் அந்த டீமன் லார்ட் மலிம் அவள் இங்கே இருக்கிறது கொஞ்சம் கரெக்டு தானா, ஏன் அப்படின்னா அவள் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங், அவள் கூட இருக்கிற மற்ற டீமன் லார்டெல்லாம் அவளை டார்கெட் பண்ணுவோம். இப்போ நீங்கள் அவள் கூட ஃப்ரெண்ட் ஆயாச்சுன்னு தெரிஞ்சதுன்னா அவங்க நம்மளையும் டார்கெட் பண்ண வாய்ப்பு இருக்குது. அண்ட் இது நமக்கு சில பிரச்சனைகளையும் உண்டு பண்ணும் அப்படிங்கவும். பட் ஆனால் வேறு என்ன பண்ண அப்படிங்கவும், ஆமாம் அதுவும் கரெக்ட் தான். அண்ட் அந்த டீமன் லார்ட் மலிம் அவள் தான் எல்லா டீமன் லார்ட்ஸோட ரொம்பவே ஸ்ட்ராங்கானவா, அவள் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்கிறது கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசியிருக்காங்க. இதில் ஆசமான விஷயம் என்னென்னா நம்ம மாஸ்டர் அவள் கூட பெஸ்டியாக இருக்காரு, ஒரு டீமன் லார்டையே நம்ம ரீமரோ மாஸ்டர் கேர்ள் ஃப்ரெண்டாக வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் இவனை புகழ்ந்து தள்ளுதாங்க. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. அண்ட் இதுக்கப்புறம் வரப்போகிற எபிசோட்ஸ் எல்லாமே இன்னும் ஜாலியாகவும் வேறு லெவலில் சூப்பராக ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வச்சு காத்துட்ருக்கு. ஸோ மிஸ் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த டீமன் லார்ட் மலி தான் மேபி நம்ம ரீமரோட கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கலாம், ஏன் அப்படின்னா அந்த சீசோ வேறு இறந்து போயிட்டா. ஸோ இவா தான் கிட்டத்தட்ட இந்த எபிசோட்ஸ்க்கு அதுக்கப்புறம் ஹீரோயின் மாதிரி. சரி ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங், பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.